அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். வரலாற்று தகவல்களை வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் கொடுப்பதுதான் நம்ம சேனலின் நோக்கமே. அந்த வகையில் இன்னைக்கு நாம ஆரம்பிக்கும் புது சீரீஸ் அறியப்படாத வரலாறு. தமிழகத்தின் அறியப்படாத வரலாறு பல இருக்கு. அதை தேடி உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிறு முயற்சி. அதோட வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற அறியப்படாத வரலாறு வெளிநாட்டிலிருந்து வந்து தமிழகத்தை ஆண்ட 12 வயது சிறுவன். மறைக்கப்பட்ட பல்லவர் வரலாறு பற்றிதான். அனைவரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆர்வமான வரலாற்று தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க வழக்கமா வரலாற்றை படிக்கும்போது ஒரு மன்னன் இருப்பான், அவனுக்கு பிறகு அவனது மகன் வருவான் அப்படின்னு ஒரு நேரான பாதையத்தான் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமாம், பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை வாரிசு இல்ல அப்படின்னா உடனே பக்கத்து நாட்டு மன்னன் படையெடுத்து வந்து அந்த நாட்டை பிடிப்பான். இதுதானே வழக்கமான கதை. கண்டிப்பா அதுதான் வரலாற்றோட பொதுவான விதி. ஆனா 8ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துல நடந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு த்ரில்லர் திரைப்படத்தையும் தூக்கி சாப்பிட்டு விடும் அளவுக்கு பிரம்மாண்டமானது. அதாவது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியின் விளிம்பில் நிற்கிறது. அப்போது பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் கடலுக்கு அந்த பக்கம் இருந்து முகம் தெரியாத ஒரு 12 வயது சிறுவன் வந்து அரியணையில் அமர்ந்து அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுகிறான். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது எப்படி சாத்தியமானது என்பதைத்தான் நாம் இன்று ஆய்வு கட்டுரைகள் மற்றும் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் விரிவாக அலசப் போகிறோம். அதாவது நேயரே, வாரிசு இல்லாமல் ஒரு மாபெரும் அரசு சிதறுண்டு போகும் நிலைக்கு தள்ளப்பட்டபோது ஒரு நாகரிகம் எப்படி தன்னை காத்துக்கொள்ள தன் வேர்களை தேடி பல ஆயிரம் மைல்கள் கடற்பயணம் மேற்கொண்டது என்பதுதான் இதிலுள்ள மிகப்பெரிய சுவாரஸ்யம். உண்மைதான். இது வெறும் ஒரு மன்னனின் வீரக்கதை மட்டுமல்ல, பல்லண சாம்ராஜ்யத்தின் உயிர்நாடியை காப்பாற்ற நடந்த ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மற்றும் ராஜதந்திர நகர்வு. இந்த தரவுகளை படிக்கும்போதே எனக்கு பல கேள்விகள் எழுந்தது. இதை நாம் ஆரம்பத்திலிருந்தே பார்ப்போம். இப்போ இந்த திருப்பத்திற்கான விதை எங்கே துவப்பட்டது? நாம் கிபி 550ஆம் ஆண்டுக்கு செல்ல வேண்டும். ஓ, அவ்வளவு பின்னோக்கி போக வேண்டுமா? ஆமாம். அப்போது பல்லவ நாட்டை சிம்மவர்ம பல்லவர் ஆண்டு வருகிறார். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவர் சிம்மவிஷ்ணு, இளையவர் பீமவர்மன். சரி. இதில் மூத்தவரான சிம்மவிஷ்ணு தமிழகத்தில் இருண்ட காலம் என்று சொல்லப்படும் களப்பிரர்களின் ஆட்சியை வீழ்த்தி காஞ்சியில் பல்லவ சாம்ராஜ்யத்தை மிக வலுவாக நிலைநாட்டுகிறார். ஓ, அப்போ சிம்மவிஷ்ணு தான் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது. நாம் இன்று பெருமையாக பேசும் மாமல்லபுரம் சிற்பங்களை உருவாக்கிய மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இவங்கெல்லாம் இந்த சிம்மவிஷ்ணுவின் நேரடி வாரிசுகள் தானே? மிகச்சரியாக சொன்னீர்கள். அவங்கெல்லாம் சிம்மவிஷ்ணுவின் வாரிசுகள்தான். ஆனால் அந்த இளைய மகன் பீமவர்மனின் கதைதான் நம்முடைய இன்றைய முக்கிய பேசுபொருள். அட, இளைய மகனா? அவருக்கு என்னாச்சு? அண்ணன் சிம்மவிஷ்ணு அரியணை ஏறியதும் தம்பி பீமவர்மன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்தார்? நாட்டை விட்டே கிளம்பி கிழக்கு கடல் வழியாக பயணம் மேற்கொண்டு காம்போஜ தேசம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய கம்போடியா மற்றும் வியட்நாம் பகுதிக்கு செல்கிறார். ஒரு நிமிடம். அண்ணன் நாட்டை ஆளும்போது தம்பி ஏன் நாட்டை விட்டு போக வேண்டும்? இது வழக்கமான அண்ணன் தம்பி அதிகார போட்டியா அல்லது உயிருக்கு பயந்து ஓடினாரா? இல்ல, இது அதிகார போட்டி அல்ல. மாறாக அதிகார போட்டி வந்துவிடக் கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு. அப்படியா? அது எப்படி? பண்டைய இந்திய வரலாற்றில் மன்னனுக்கு 2 வலிமையான மகன்கள் இருந்தால் அங்கு உள்நாட்டு போர் வெடிப்பது வழக்கம் இல்லையா? ஆமாம், நிறைய பார்த்திருக்கோம். அண்ணனின் ஆட்சிக்கு தன்னாலோ அல்லது தன் ஆதரவாளர்களாலோ எந்த வகையிலும் இடையூறு வரக்கூடாது என்பதற்காக தம்பி விலகிச் செல்வது ஒரு நுட்பமான ராஜதந்திரம். பீமவர்மன் அதைத்தான் செய்தார். அங்கே சென்று ஒரு உள்ளூர் இளவரசியை மணந்து ஒரு புதிய பல்லவ கிளை வம்சத்தையே உருவாக்குகிறார். அடா, இதை நான் எப்படி புரிந்து கொள்ளலாமா? அதாவது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த மரம் என்றாவது ஒரு நாள் பட்டு போனால் என்ன செய்வது என்று அந்த ஆலமரத்தின் ஒரு விழுதை வெட்டி எடுத்து பல 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள இன்னொரு நிலத்தில் நட்டு வைப்பதைப் போல இருக்கிறது இது. மிக அருமையான ஒப்பீடு. ஒரு பேக்கப் சர்வர் மாதிரி செயல்பட்டிருக்கிறார்கள். ஆமா, ஒரு பேக்கப் சர்வர் மாதிரிதான். ஆனால் எனக்கிங்கே ஒரு பெரிய தர்க்க ரீதியான சந்தேகம் வருகிறது. சொல்லுங்கள். பீமவர்மனின் வாரிசுகள் கம்போடியாவில் 150 ஆண்டுகளுக்கும் மேல் வர்மன் என்ற பட்டத்துடன் ஆட்சி செய்திருக்கிறார்கள். சரி, ஆனால் 150 வருடங்கள் கழித்து காஞ்சியில் வாரிசு இல்லை என்றதும் கடலுக்கு அந்தப் பக்கம் கம்போடியாவில் நம் ரத்தம் இருக்கிறது என்று இவர்களுக்கு எப்படி குறிப்பு கிடைத்தது?
இணையதளமோ தொலைபேசியோ இல்லாத காலம் அது. எப்படி இந்த தொடர்பு அறுபடாமல் இருந்தது? இது மிக மிக முக்கியமான கேள்வி. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பீமவர்மன் போனார், அதோடு உறவு முடிந்து விட்டது என்று. ஆனால் அது உண்மையல்ல. ஓ, தொடர்பு இருந்ததா? ஆமாம். பல்லவ நாட்டிற்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையே வங்காள விரிகுடா வழியாக தொடர்ச்சியான கடல் வணிகம் நடந்து கொண்டே இருந்தது. பருவமழை காற்றை பயன்படுத்தி வணிகர்களும் துறவிகளும் அறிஞர்களும் 2 நிலப்பரப்புகளுக்கும் இடையே தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருந்தனர். அப்ப வெறும் வணிகம் மட்டுமில்லையா? இல்லை, அவர்கள் வெறும் வாசனை திரவியங்களையோ பட்டுத் துணிகளையோ மட்டும் பரிமாறிக்கொள்ளவில்லை, கலாச்சாரத்தையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்டார்கள். ஓ, அப்படியானால் காஞ்சிபுரத்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையே ஒரு நேரடியான தகவல் தொடர்பு வலையமைப்பு அந்த நூற்றாண்டுகளில் உயிர்ப்புடன் இருந்திருக்கிறது, அப்படிதானே? நிச்சயமாக. அதற்கான மிகச்சிறந்த உதாரணம் பல்லவர்கள் காஞ்சியில் பயன்படுத்திய பல்லவ கிரந்தம் என்ற எழுத்து முறைதான். அட, பல்லவ கிரந்தமா? ஆமாம். இன்று கம்போடியாவில் இருக்கும் நவீன கெமர் மொழி எழுத்துக்களுக்கு அடிப்படையே அந்த பல்லவ கிரந்தம்தான். பழங்கால கம்போடிய கல்வெட்டுகள் அனைத்தும் அந்த எழுத்து முறையில தான் உள்ளன. கேட்கவே ரொம்ப வியப்பா இருக்கு. அது மட்டுமல்ல, காஞ்சியில் மகேந்திரவர்மன் காலத்தில் சிறந்து விளங்கிய நந்தி சிலைகளும் சிவலிங்க வழிபாட்டு முறையும் அப்படியே கம்போடியாவின் மகேந்திர பர்வதம் என்ற புனித மலையில் இன்றும் காணப்படுகிறது. அடப்பாவமே, அவ்வளோ தூரம் நம்முடைய கலாச்சாரம் பரவி இருக்கிறதா? ஆமாம். எனவே 2 நாடுகளுக்கும் இடையேயான தொப்புள்குடி உறவு வணிகம் மற்றும் மதம் மூலமாக 150 ஆண்டுகளும் உயிர்ப்புடன் வைக்கப்பட்டிருந்தது. அருமை. வணிகர்கள் மூலமாக கம்போடியாவில் நம் மன்னரின் கிளை வம்சம் செழிப்பாக இருக்கிறது என்ற செய்தி காஞ்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த தகவல் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. சரிதான். சரி, இப்போ நாம் கிபி 731ஆம் ஆண்டிற்கு வருவோம். காஞ்சி பல்லவ வம்சத்துக்கு ஒரு மாபெரும் நெருக்கடி வருகிறது, இல்லையா? ஆமாம். சிம்ம விஷ்ணுவின் நேரடி வாரிசான 2ஆம் பரமேஸ்வரவர்மன் சாளுக்கியர்களோடு நடந்த போரில் அகால மரணமடைகிறார். அவருக்கு வாரிசு இல்லையா? இல்லை. அவருக்கு பின் நாட்டை ஆள நேரடி வாரிசுகள் இல்லை. பல்லவ சாம்ராஜ்யம் அராஜகத்தில் மூழ்கும் பேராபத்து ஏற்படுகிறது. நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். இது ஒரு தேசத்தின் மிக இருண்ட தருணம். தெற்கே பாண்டியர்கள், வடக்கே சாளுக்கியர்கள் என்ற அண்டை நாடுகளெல்லாம் பல்லவ நாட்டை பங்கு போட காத்து கொண்டிருக்கிறார்கள். சிம்மாசனம் காலியாக இருக்கிறது. அந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுது. ஆமாம். பல்லவ நாட்டு அறிஞர்களும் மிக முக்கியமாக கடிகையார் என்று அழைக்கப்பட்ட குழுவினரும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு எடுக்கிறார்கள். ஒரு நிமிடம். இந்த கடிகையார் என்பவர் யார்? இவர்கள் வெறும் அமைச்சர்கள்தானே. ஒரு அமைச்சர் குழு எப்படி அரியணையில் யார் அமர வேண்டும் என்று முடிவு செய்ய முடியும்? அங்கேதான் நீங்கள் பண்டைய அரசமைப்பு முறையை புரிந்து கொள்ள வேண்டும். கடிகை என்பது வெறும் அமைச்சர் குழு அல்ல. அப்புறம்? அது ஒரு உயர்கல்வி மன்றம், ஒரு பல்கலைக்கழகம் மற்றும் அரசியல் முடிவுகளை எடுக்கும் ஒரு வலிமையான அமைப்பு. அதில் பல்லவ நாட்டின் மிக சிறந்த அறிஞர்கள், படைத்தளபதிகள் மற்றும் குலப்பெரியவர்கள் அங்கம் வகித்தார்கள். ஓ, ஒரு ஜனநாயக அமைப்பு மாதிரி செயல்பட்டிருக்கிறாங்க. சரியாக சொன்னீர்கள். வாரிசு இல்லாத ஒரு நெருக்கடி நிலையில் புதிய மன்னனை தேர்ந்தெடுக்கும் சட்டப்பூர்வமான அதிகாரம் இந்த கடிகையாருக்கு மட்டும்தான் இருந்தது. மன்னராட்சி என்றாலும் அது ஒரு சர்வாதிகாரமாக இல்லாமல் இப்படிப்பட்ட அமைப்புகளின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கியது. அப்படியானால் இந்த கடிகையார் என்ன முடிவு செய்கிறார்கள்? அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சபதம் எடுக்கிறார்கள். பல்லவ ரத்தம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை அழைத்து வந்துதான் இந்த அரியணையில் அமர வைப்போம், வேறு யாரையும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அட, எவ்வளோ பெரிய விசுவாசம்! ஆமா. உடனே வங்காள விரிகுடாவை கடந்து பல மாதங்கள் ஆபத்தான கடல் பயணம் செய்து கம்போடியாவிற்கு பயணிக்கிறார்கள். ஒரு நாட்டை ஆள வாரிசு இல்லை என்றதும் அமைச்சர்கள் இன்னொரு நாட்டில் போய் ஒரு வாரிசை தேடுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த அரச மரபின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? உண்மையிலேயே சிலிர்க்க வைக்குது. அவங்க கம்போடியாவை அடைந்து அங்கே பீமவர்மனின் 8வது தலைமுறை வாரிசாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹிரண்யவர்மனை சந்திக்கிறார்கள், இல்லையா? ஆமா. அவரிடம் காஞ்சியின் நிலையை சொல்லி நாட்டை ஆள ஒரு வாரிசை கேட்கிறார்கள். ஹிரண்யவர்மனுக்கு 4 மகன்கள். அந்த மகன்கள் வர சம்மதித்தார்களா? இல்ல. மூத்த மகன்கள் எவரும் காஞ்சிக்கு வர தயாராக இல்லை.
அவர்கள் அந்த பெரிய கடல் பயணத்தைக் கண்டும் முகம் தெரியாத எதிரிகளைக் கண்டும் அஞ்சினார்கள். நியாயமான பயம்தான். யாருக்குத்தான் ஒரு முகம் தெரியாத நாட்டுக்கு போய் எதிரிகளோட சண்டை போட ஆசை இருக்கும்? உண்மைதான். ஆனால் ஹிரண்யவர்மனின் கடைசி மகனான ஒரு 12 வயது சிறுவன் நான் செல்கிறேன் என்று முன்வருகிறான். அந்த 12 வயது சிறுவன்தான். ஆமாம், அந்த சிறுவனுக்கு பெயர்தான் பல்லவ மல்லன். மூத்தவர்கள் அஞ்சியதை ஒரு சிறுவன் ஏற்றான். பல்லவ சாம்ராஜ்யத்தின் நம்பிக்கையாக அந்த சிறுவன் உருவெடுத்தான். இங்கே நாம் கொஞ்சம் யதார்த்தமாக யோசிக்க வேண்டும். ஒரு 12 வயசு பையன் இதுவரை பாத்திராத ஒரு நாட்டுக்கு பல மாதங்கள் கடல் பயணம் செய்து அங்கே தனக்காக காத்திருக்கும் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி ஆட்சி செய்கிறேன் என்று தானாகவே முன்வந்திருப்பானா? ஒரு நல்ல கேள்வி. அல்லது இது ஹிரண்யவர்மனின் ஒரு நுட்பமான அரசியல் காயா? அதாவது, கடைசி மகனுக்கு எப்படி இருந்தாலும் கம்போடியாவில் ஆட்சி கிடைக்கப் போவதில்லை, அவனை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தால் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை நாம் மறைமுகமாக கட்டுப்படுத்தலாம் என்று அந்த தந்தை நினைத்திருக்க மாட்டாரா? நீங்கள் சொல்வது மிக சரியான அரசியல் பார்வை. எந்த ஒரு வரலாற்று நிகழ்வுக்கும் பின்னால் இப்படிப்பட்ட பூகோள அரசியல் இருக்கவே செய்யும். ஹிரண்யவர்மன் இதை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்த்திருக்க அதிக வாய்ப்புள்ளது. ஆமாம், அதுவும் சாத்தியம்தானே. கண்டிப்பா. ஆனால் அதற்காக நாம் அந்த 12 வயது சிறுவனின் பங்கை குறைத்து மதிப்பிட முடியாது. தந்தை கட்டளையிட்டிருந்தாலும் அந்த சிறுவன்தான் ஆபத்தான மரக்கல பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் உண்மைதான். காஞ்சிக்கு வந்தவுடன் அவனுக்கு எந்த செங்கம்பள வரவேற்பும் காத்திருக்கவில்லை. நால்புறமும் எதிரிகள். அந்த சிறுவன் தன் உயிரை பணயம் வைத்துதான் அங்கே அடியெடுத்து வைத்தான். அவன்தான் பின்னாளில் 2ஆம் நந்திவர்மன் என்று முடிசூட்டப்படுகிறான். அந்த முடிசூட்டு விழா நடந்த மறுநாளே அவனுக்கு பெரிய தலைவலி காத்திருக்கிறது, இல்லையா? ஆமாம். பல்லவ அரியணையில் ஒரு 12 வயது சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான் என்ற செய்தியை கேட்டவுடன் தெற்கே பாண்டிய மன்னன் மாரவர்மன் ராஜசிம்மன் சும்மா இருப்பாரா? இவன் வெறும் சிறுவன்தானே, இவனை எளிதில் வீழ்த்தி காஞ்சியை பிடித்துவிடலாம் என்று நினைத்து பல்லவ நாட்டின் மீது தன் படைகளோடு பாய்ந்து வருகிறார். ஒரு சிறுவனால் அந்த பெரிய படையை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அங்கதான் ஒரு பெரிய திருப்புமுனை. நந்திவர்மன் தனியாக வரவில்லை. அவனோடு ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரண் வந்திருந்தது. பாதுகாப்பாரனா? ஆமாம், அதுதான் அவனது தளபதி உதயச்சந்திரன். இந்த உதயச்சந்திரன் யார்? வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சிறுவனுக்காக தன் உயிரை கொடுக்க அவர் ஏன் துணிய வேண்டும்? இது வெறும் ஒரு போர் வீரனின் விசுவாசம் மட்டும்தானா? அதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. உதயச்சந்திரன் பிருத்திவி வியாக்ர என்ற வம்சத்தை சேர்ந்தவர். இந்த வம்சம் பல தலைமுறைகளாக பல்லவர்களின் விசுவாசமான குறுநில மன்னர்களாகவும் படைத்தளபதிகளாகவும் இருந்தவர்கள். ஓ, அப்போ அவங்களுக்கும் பல்லவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு. நிச்சயமா. பல்லவ சாம்ராஜ்யம் வலுவாக இருந்தால் மட்டுமே இவர்களது அதிகாரமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆக நந்திவர்மனை காப்பாற்றுவது என்பது பல்லவ நாட்டை மட்டுமல்ல, உதயச்சந்திரனின் சொந்த குலத்தின் மானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு போராட்டம். அப்போ அது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ஆமாம். அதனால் அவர் ஒரு சாதாரண படைவீரனை போல இல்லாமல் ஒரு வெறிபிடித்த போர்ச்சீற்றத்தோட பாண்டியர்களை எதிர்கொண்டார். அப்படியானால் பாண்டியர்களோடு நடந்த போரில் உதயச்சந்திரன் எளிதாக வென்று விட்டாரா? நிலைமை அவ்வளவு எளிதாக இல்லை. ஒரு கட்டத்தில் நந்திவர்மன் நந்திபுரம், அதாவது இன்றைய கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் பாண்டியர்களாலும் அவர்களது கூட்டாளிகளாலும் சுற்றி வளைக்கப்பட்டு முற்றுகையிடப்படுகிறான். அடக்கடவுளே, மன்னனின் உயிருக்கு மிக பெரிய ஆபத்து வந்திருக்குமே. ஆமா, அந்த நேரத்தில்தான் உதயச்சந்திரன் மின்னல் வேகத்தில் தன் படையோடு வந்து எதிரிகளின் முற்றுகையை உடைத்து மன்னனை மீட்கிறார். இதை கேட்கும்போது ஒரு பதபதைப்பு ஏற்படுகிறது. ஒருவேளை அன்று நந்திபுரத்தில் உதயச்சந்திரன் தாமதமாக சென்றிருந்தால் அந்த 12 வயது சிறுவனின் கதையும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கதையும் அன்றே முடிந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக முடிந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம், இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு எப்படி இவ்வளோ துல்லியமாக கிடைக்கின்றன? வரலாற்றை கற்பனையாக எழுத முடியாது இல்லையா? இந்த நந்திபுரம் முற்றுகை மற்றும் உதயச்சந்திரனின் மாபெரும் வெற்றிகள் அனைத்தையும் உதயேந்திரம் செப்பு பட்டியங்கள் மிக தெளிவாக விலாவாரியாக பதிவு செய்துள்ளன. ஓ, அந்த செப்பு பட்டயங்கள் தான் ஆதாரமா? ஆமாம். நந்திவர்மன் காம்போஜத்திலிருந்து வந்ததையும் உதயச்சந்திரன் சாளுக்கியர் மற்றும் பாண்டியர்களை முறியடித்து பல்லவ நாட்டில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டியதையும் இந்த செப்பு பட்டயங்கள் தான் நமக்கு ஆதாரமாக விளங்குகின்றன. அந்த அமைதி எவ்வளோ காலம் நீடித்தது தெரியுமா நேயரே? சுமார் 65 ஆண்டுகள்.
கிபி 731 பதவியேற்ற அந்த சிறுவன் கிபி 796 வரை ஆட்சி செய்கிறான். பல்லவ வரலாற்றிலேயே இதுதான் மிக நீண்ட ஆட்சி காலம். உண்மையாகவே ஒரு பெரிய சாதனைதான். அழிந்துவிடும் என்று எல்லாராலும் நினைக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சிறுவனும் அவனது தளபதியும் சேர்ந்து காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அதை ஒரு பொற்காலமாகவும் மாற்றியிருக்கிறார்கள். ஆம், இந்த 65 கால ஆட்சி வெறும் போர் வெற்றிகளால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. இது கலை, இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்தின் பொற்காலம். கண்டிப்பா. காஞ்சியில இருக்கும் புகழ்பெற்ற வைகுந்தநாதர் கோயிலை கட்டியவர் இந்த 2ஆம் நந்திவர்மன் தான். வைஷ்ணவ பெரியவரான திருமங்கை ஆழ்வார் இந்த மன்னனின் வீரத்தை புகழ்ந்து அவனது மூலப்பெயரான பல்லவ மல்லன் என்றே பாடி சிறப்பித்துள்ளார். நீங்கள் வைகுந்தநாதர் கோயிலை பற்றி குறிப்பிட்டீர்கள். அந்த ஆலயத்தின் சுவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது வெறும் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல. ஆமாம், அதில் நிறைய வரலாற்று பதிவுகள் இருக்கு. அந்த சுவர்களை நீங்கள் உற்று பார்த்தால் பல்லவ நாட்டு அமைச்சர்கள் காம்போஜம் சென்றது, நந்திவர்மன் காஞ்சிக்கு வந்தது, நந்திபுரத்தில் அவன் முற்றுகையிடப்பட்ட போது தளபதி உதயச்சந்திரன் வந்து காப்பாற்றியது என அனைத்து வரலாற்று நிகழ்வுகளும் சிற்பங்களாக வரிசையாகச் செதுக்கப்பட்டுள்ளன. ஆமாம், ஒரு காவியம் போல செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இதை சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு கல்வெட்டு காமிக் புக் மாதிரி இருக்கு. ஒரு மன்னன் தன் வரலாற்றை, குறிப்பாக தன்னை காப்பாற்றிய தளபதியின் வீரத்தை இப்படி பொதுவெளியில் செதுக்கி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு உதயச்சந்திரன் மீது எவ்வளவு பெரிய நன்றியுணர்வு இருந்திருக்க வேண்டும். அந்த நன்றியுணர்வு தான் அந்த சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. உதயச்சந்திரனின் வீரமும் நந்திவர்மனின் நீண்ட ஆட்சியும் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சின. அதுக்கப்புறம் பல்லவ சாம்ராஜ்யம் எப்படி இருந்தது? நந்திவர்மனுக்கு பிறகு அவனது வாரிசுகள் 4 தலைமுறைகளாக சிறப்பாக ஆட்சி செய்தனர். சிதைந்து போக இருந்த ஒரு நெடிய கலாச்சாரத்தின் தொடர்ச்சியை அந்த 12 வயது சிறுவன் உறுதி செய்தான். உண்மையிலே இது சிலிர்ப்பான ஒரு பயணம். ஒரு மாபெரும் தேசம் வாரிசில்லாமல் தடுமாறிய போது அந்த நாட்டை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பல மாதங்கள் கடல் பயணம் செய்த கடிகையார் அமைச்சர்களின் ராஜவிசுவாசம். ஆமாம், அது ஒரு பெரிய தியாகம். இரும்பு கவசமாக அரணாக நின்ற தளபதி உதயசந்திரனின் தியாகம். இவர்கள் அனைவரும் இணைந்துதான் தமிழகத்தின் வரலாற்றையே மாற்றி எழுதியிருக்கிறார்கள். பல்லவ நாட்டிற்கும் கம்போடியாவிற்கும் இடையே இருந்த அந்த ஆழமான கடல்வழி உறவும் அது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த விதமும் மெய்சிலிர்க்க வைக்கிறது. வரலாற்று புத்தகங்களில் நாம் கடந்து போகும் சாதாரண பெயர்களுக்கும் தேதிகளுக்கும் பின்னால் இப்படிப்பட்ட மாபெரும் மனித உணர்வுகளும் உயிர்வாழும் போராட்டங்களும் புதைந்து கிடக்கின்றன. நேயரே, இதுதான் உண்மையான வரலாற்றின் ஆழம். நேயரே, நீங்களும் ஒருவேளை காஞ்சிபுரத்திற்குச் சென்று அந்த வைகுண்டநாதர் கோயிலை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் வெறும் ஒரு கோயிலாக மட்டும் அதை பார்க்காதீர்கள். அந்தச் சுவர்களில் இருக்கும் ஒவ்வொரு சிற்பமும் கடல் கடந்து வந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை காத்த அந்த பல்லவ மல்லனின் கதையையும் உதயசந்திரனின் வாழ்வீச்சையும் உங்களுக்கு சொல்லும். கண்டிப்பா. நீங்கள் இப்போது கேட்டு தெரிந்து கொண்ட இந்த வரலாறு அந்த சிற்பங்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு புதிய கண்களை கொடுக்கும். நீங்கள் அந்த சிற்பங்களுக்கு முன் நிற்கும்போது அந்த கற்கள் உங்களிடம் இந்த 12 வயது சிறுவனின் கதையை பேசத் தொடங்கும். விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை நேயரே. இதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தென்கிழக்காசிய நாடான கம்போடியாவில் நட்ட பல்லவ மரத்தின் ஒரு விழுது பல 100 ஆண்டுகள் கழித்து காஞ்சிபுரத்திற்கு திரும்பி வந்து சாம்ராஜ்யத்தை காப்பாற்றியது என்று பார்த்தோம். இதுபோல வேறு எந்தெந்த தமிழ் மன்னர்களின் வம்சங்கள், சோழர்களின் கிளைகளோ அல்லது பாண்டியர்களின் ரத்தமோ தென்கிழக்காசியாவின் அடர்ந்த காடுகளில் இருக்கும் இன்னும் படிக்கப்படாத கல்வெட்டுகளில் தூங்கிக் கொண்டிருக்கிறதோ? உண்மையிலேயே இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இன்னொரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் பேக்கப் அம்சத்தை வெளிக்கொண்டு வரலாம். இந்த வியப்போடு இன்றைய வரலாற்று அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். சிந்திப்போம்.